Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த ரெண்டு ரோல் சிவன்கன் பாஸ்கெட்டோட மெஷர்மென்ட் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இது வந்து ஒரு லஞ்ச் பாஸ்கெட்க்கு சரியான அளவா இருக்கும். உள்ளுக்குள்ள வந்து நீங்க டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், அப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இதெல்லாம் வைக்கும் பொழுது கரெக்டான அளவா இருக்கும். இதுக்கு பாத்தீங்கன்னா 8.25 அடியில நான் வந்து 20 ஒயர் கட் பண்ணிக்கிட்டேன். பேஸ் வந்து 10 லைன் போட்டிருக்கேன். சரிங்களா? எப்போதுமே நம்ம சிவன்கன் பாஸ்கெட் போடும்பொழுது 4 சைட்லயும் வந்து ஒரு ஒயர் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் தான் மேலே வந்து நம்ம பின்னி கொண்டு வருவோம். சேம் அதே போல இது வந்து பின்னி கொண்டு வரணும். ரன்னிங் ஒயர் வந்து 4 லைனுக்கு கிரீனும் 4 லைனுக்கு ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கலர் சேஞ்ச் பண்ணி பின்னிருக்கேன். இது போல பின்னும்பொழுது பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருக்கும். இந்த பாஸ்கெட் வந்து கரெக்டாக வந்து நமக்கு வந்து 2 ரோல் வந்து தேவைப்படும். பாருங்க, இந்த அளவு தான் வந்து பேலன்ஸ் வந்து எனக்கு ஒயர் இருந்துச்சு. நான் ஹேண்டிலுக்கு வந்து உள் ஒயராகவும் பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்கிற ஆரஞ்சு கலர் ஒயர் தான் நான் கொடுத்தேன். ஹேண்டில் வந்து நான் வந்து சிம்பிளான பேசிக் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ஹேண்டில் வேணும்னாலும் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து 4 ஒயர் ஹேண்டில் போட்டாலும் இதுக்கு நல்லா தான் இருக்கும். நான் வந்து 2 ஒயர் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். உள்ளுக்குள்ள வந்து 4 ஒயர் தான் நான் கொடுத்துருக்கேன். 4.5 அடியில் நீங்கள் வந்து 6 ஒயரு 7 ஒயரு அப்படின்னு கொடுக்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் மொத்தமாக வரும் ஹேண்டில். இது வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்குது. இன்னுமே வந்து மொத்தமாகவே வந்து உங்களுக்கு ஹேண்டில் வரும். நான் வந்து ஹைட்டில் வந்து 24 லைன் வந்து கொடுத்துருக்கேன். 25 ஹைட்டில் வந்து 25 லைன் பின்னி ஒரு லைன் வந்து உள்ளுக்குள்ளே வந்து மடக்கி சொருகியிருக்கேன். எனக்கு இந்த அளவு ஹைட் வேணாம் அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் வந்து 20 லைன் போட்டாலே போதும். அதோட வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். 20 லைன் போட்டு கடைசியாக ஒரு லைன் போட்டு உள்ளுக்குள்ளே வந்து மடக்கி சொருகி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்கெட் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கொடுக்குறேன். ஹேண்டில் வந்து இந்த பாஸ்கெட்கான ஹேண்டில் வந்து நான் வீடியோ எடுக்கல. இதே போல் பேசிக் ஹேண்டில் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாருங்கள், இது பேசிக் ஹேண்டில் தான், ரொம்ப ஈஸியாக போடலாம். சிவன்கன் பாஸ்கெட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக நல்ல பெட்டி மாதிரி இருக்கும். வந்து உங்களுக்கு கீழே வந்து குமிழ் வச்சிடலாம். குமிழ் வச்சிட்டோம் அப்படின்னா அடி பேஸ் வந்து தேயாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பாஸ்கெட்க்கு வந்து நான் குமிழும் வச்சுருக்கேன். இது வந்து அடி தேயாமல் இருக்கும். இது போல் நம்ம குமிழ் வச்சோம் அப்படின்னா பேஸ் வந்து தேயாமல் இருக்கும். அதுக்காக இன்னும் நீங்கள் வந்து 6 குமிழ் கூட வச்சுக்கலாம். நான் வந்து 5 வச்சுருக்கேன். நீங்கள் வந்து 6 குமிழ் கூட வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த பாஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.